வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கதை சொல்கிற டாஸ்கில் நான் அப்படின்ற டாப்பிக்கில் கமருதீன் வந்து அவரை பற்றி சொல்கிறப்ப அவர் கூட நடித்த ஒருத்தரை நான் லவ் பண்ணேன் அப்படின்றத வந்து கதையில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்து அவரோட லவ் லைஃப்பை வந்து சொல்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அவரோட கதையை வந்து சொல்லிகிட்டே வராரு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட லவ் லைஃப்பை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. 5 வருஷமாக ஒருத்தங்களை வந்து அவர் வந்து லவ் பண்ணார். கனவு உலகத்திலே 2 பசங்க, இந்த வீடு, நம்ம இப்படி வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி லைக் ட்ரீம்லேயே வந்து அவங்க 2 பேரும் வாழ்ந்தாங்க. 2 பேரும் வந்து 5 இயர்ஸாக லவ் பண்ணோம் அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மீடியாவில் எனக்கு சான்ஸ் கிடச்சதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் மீடியாவில் இருக்கிற ஆளுங்களாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரீசன் சொல்லி என்னை வந்து வேணான்னு சொல்லிட்டா. அது வந்து அந்த லவ் வந்து அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் நடிக்கும்போது என்னோட ஃபஸ்ட்டு பேரா, நான் சீரியல் மகாநதி சீரியல் நினைக்கிறேன், அதில் வந்து ஃபஸ்ட்டு பேராக நடித்த அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லவ் பண்ணேன். பட் அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் என்னோடய லவ் வந்து உண்மை அப்படின்னதும் அந்த பக்கம் ஆதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாது அப்படி, பட் அவங்க பேசுறது நம்மளுக்கு போடல. பட் அவங்க ஸ்க்ரீனில் காமிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லாது, இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லிவிட்டு எல்லோரும் சொல்ல உடனே ஒரு சலசலப்பு, யாராதுன்னு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே மக்களே, இனிமேல் இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாரு. கதையை முடிச்சதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து ஹக் பண்ணுறாங்க. அவரோட கதையை கேட்டதுக்கப்புறம் ஆதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிறாங்க. எல்லாரும் ஹக் பண்ணாங்க. எல்லோரும் இவங்க வந்து அடிக்கிறாங்க. இது தேவையில்லாத விஷயம், இது எதுக்கு சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஆதிரி கிடையாது, ஆதிரியோட, ஏன்னா ஆதிரியும் அந்த சீரியலில் நடிச்சிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கும். பட் யாருன்றதை நம்ம ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா அது வந்து இந்த பர்டிகுலர் விஷயமே அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க யாரை வந்து அவர் லவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேபி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை கேட்ட மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓ ஆதிரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சபரி வந்து கிளாரிஃபை கொடுக்குறாரு. ஆதிரி கிடையாது, அவங்க கூட நடிக்கிறவங்க அப்படின்றனால அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஏன் அவன் சொன்னான்னு தெரில அப்படின்னோடனே கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார் கமருதீன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லைக் எமோஷ்னலாகி நம்ம கேமரா முன்னாடி தான் இருக்குன்னு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிடுறாங்க. இல்லை அவர் வேணுன்ட்டே பிளான் பண்ணி சொன்னாரா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் சொல்லியிருக்கலாமா சொல்லியிருக்கூடாதா? ஆக்சுவலாக அவர் வந்து உண்மையாக லவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சொல்லியிருக்கூடாது. ஏன்னா இட் வில் அஃபெக்ட் தேர் லைஃப் இல்லையா? ஸோ அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.